ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்லைமில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லைமுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். பேப்பரு, கார்ட்போர்டு இதெல்லாம் இதுக்கு மேலெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைமுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ எப்படி இருக்க போகுது ரிசல்ட்டுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது டபுள் கலரில் ஸ்லைம் இருக்கும், அந்த ஸ்லைம் தான். பட் குவான்டிட்டி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே இருந்துச்சு. பட் இன்னுமே நல்லா எக்ஸ்பீரி ஆகாமல் ஸ்மெல் வராமல் அப்படியே வந்து இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்லைமு. இதில் எந்த மிக்சிங்குமே நம்ம பண்ணலை. இது வந்து 60 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு ஸ்லைம் கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து இந்த ஸ்லைம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டபுள் கலரில் இருந்துச்சு. இதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த ஸ்லைமோட ரிவ்யூ டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், வேறு கலரில் டபுள் கலரில் இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒயிட் பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் இந்த மாதிரி பால் மாதிரி மேக் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஷீட்டில் திரும்ப வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் இருக்குல்ல, வாட்டர் கலர் ரங்கிலா பெயிண்டில் தான் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பெயிண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர், டார்க் ப்ளூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒயிட் கலர். அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா லைட் பிங்க் கலர். ஸோ வந்து ரங்கிலா பெயிண்ட்டு 3 இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பெயிண்டிங் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இன்னுமே பெயிண்டிங் வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பேக்ரவுண்ட் ஒரு சீனரி மாதிரி பேக்ரவுண்ட் மாதிரி நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து வெயிலில் காய வைக்கலாம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி திட்டாக இருந்துச்சு. அங்கங்கே பெயிண்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸ்லைமை காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ மேலே வந்து ட்ரையாக இருந்திருக்கும். நான் வந்து உடனே பெயிண்ட் பண்ணனால அந்த ஸ்லைம் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ரங்கிலா பெயிண்டில் வேறு பண்ணேன்னா, ஸோ அக்ரிலிக் பெயிண்ட்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரங்கிலா பெயிண்ட்னால வாட்டர் கலர் தானே, ஸோ அதனால் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதனால் 2வது பெயிண்டிங் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணுமோ அதுக்கு மேலேயே 2வது தடவை அதே மாதிரியே நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அக்ரிலிக் பெயிண்டில் பண்ணோம்னா ஒரே பெயிண்டிங்கோடு முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு வந்து அதே மாதிரியே ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஓகேவா. பட் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பேப்பரில் பண்ணுறதுக்கும் ஸ்லைம் மேலே பண்ணுறதுக்கும். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்லைமை நல்லா நீங்கள் பழைய ஸ்லைம்லாம் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஏதாவது வந்து வரைஞ்சிடலாம்னு நினச்சேன். அதனால் ஒரு மவுண்டைன் மாதிரி பிளாக் கலர் ஷேடோ இருக்கிற மாதிரி, பிளாக் கலரில் இருக்க மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் உள்ளெல்லாம். என்னென்னா ஒல்லியான ப்ரெஷ் வந்து எங்கே போட்டேனே தெரியல. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல, ப்ரெஷ் வந்து நான் எங்கே வைக்கிறேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்கிட்ட இப்போதைக்கு இந்த பட்டை ப்ரெஷ் தான் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி தான் நான் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மூன் வரைஞ்சி ஸ்டார் மாதிரி இது பண்ணலாம். சரி, நம்ம ஃபுல் மூன் மாதிரி இல்லாமல் ஹாஃப் மூன் மாதிரி வரையலாம்னு நினச்சி எவ்வளவோ ட்ரை பண்ணி எனக்கு சரியான இதில் வரல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ஸ் வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எப்போயும் ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே நானும் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் சீனரி பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து பெயிண்டிங் இப்போ தான் நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது ஸ்லைமில், அதுவும் நம்ம ஸ்லைமில் பண்ணியிருக்கோம், அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். ரொம்ப க்ரியேட்டிவான ஐடியாஸும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து இப்போ பாருங்கள், நான் ஹாஃப் மூணு அப்படியே ஃபுல் மூணு ஆக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். மறந்துடாமல் எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் பார்த்து இன்னுமே நான் வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.